ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நமக்கு வேண்டப்பட்ட ஆண்களையோ பெண்ணையோ மோகனமும் இல்லை நமக்கு உயிராக உள்ள நண்பர்களையும் இல்லை தோழிகளை அண்ணன்களை தங்கச்சிகளை வசியம் பண்ணக்கூடிய முறையும் பார்க்க போகிறோம். அதாவது ஒரே முறையில் 2 விஷயத்தையும் பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையான விஷயந்தான். இந்த முறை யார் வேணால் பயன்படுத்தலாம். ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு பிரயோக முறை. இந்த முறை பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி காதலி நமக்கு சொல் பேச்சு கேட்க மாட்டுறாங்க, தன்னுடைய கணவன் காதலன் நமக்கு சொல் பேச்சு கேட்க மாட்டுறாங்க, நமக்கு அடிமையாகி நம்மளோட சொல் பேச்சு கேட்கணும், இல்லை இப்போ சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்தாலும் நம்மளை தேடி வரணும் அப்படிங்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்துங்க. ஏற்கனவே சொன்னது போல தான் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இந்த முறையை யார் வேணால் பண்ணலாம். கணவன் மனைவி காதலன் காதலி தான் பண்ணணும்னு கிடையாது. நண்பர்கள், தோழிகள், அண்ணன் தங்கச்சி, மாமனார் மாமியார், அதாவது அவங்க வசியமாகணும், மருமகள், யார் வேணால் பயன்படுத்தலாம் அந்த முறையை. யாருக்கு எந்த அளவும் கடுகளவும் பாதிப்பு வராது. முயற்சி பண்ணி பாருங்கள், 100% வேலை செய்யும். இதற்கு உகந்த நாள் பார்த்திங்கன்னா பௌர்ணமி இரவு. இதற்கு என்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கரு ஊமத்தை காயை நீங்கள் என்ன பண்ணால் பௌர்ணமி நாளில் பிரம்ம முகூர்த்த வேலையில் முறைப்படி காப்பு காட்டி சாப நிவர்த்தி பண்ணி ஒரே ஒரு கரு ஊமத்தை காயை மட்டும் ஒன்று பறிச்சுக்குங்க. பறிச்சுட்டு பூஜையை இரவில் தான் பண்ணணும். அதாவது பௌர்ணமி இரவில் தான் இந்த பூஜையை பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குளிச்சு சுத்தபத்தமானதுக்கு அப்புறமேட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு வாழை இலை விரித்து அதன் மேலே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்குங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கருவமத்தை காயை 2ஆக கட் பண்ணுங்க. 2ஆக கட் பண்ணும்போது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. அதாவது முக்கால்வாசி கட் பண்ணி காவாசி ஒட்டிடுறது போல் கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கருவமத்தை காய்க்கு 2 சைடுமே நல்லா குங்குமத்தை தடவி பூசிக்கிங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சிறிய எந்திரம் ஒன்று எடுத்துக்கங்க. அதாவது இந்த எந்திரம் அந்த கருவமத்தை காயில் வைக்கிற போல் ஒரு சிறிய சைஸில் 4 புறமும் சமமாக உள்ளது போல் கட் பண்ணி எடுத்து முறைப்படி சுற்றி பண்ணி சாப நிவர்த்தி பண்ணிக்கிங்க. அந்த எந்திரத்தை நான் சொல்கிற, அதாவது தகட்டில் நான் சொல்கிற எந்திரத்தை வரைங்க. ரொம்ப எளிமையான எந்திரம் தான். அதாவது ஒரு முக்கோணம் வரைஞ்சி 3 கோணத்துலேயே திரிசூலம் வரைங்க. திரிசூலம் வரைஞ்சிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பூஜ்ய முறையை ஆண் பெண் யார் வேணால் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய பேரை இந்த முக்கோணத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு எழுதுங்க. எழுதிட்டு இப்போ நீங்கள் ஒரு ஒரு மனைவியை வசியம் பண்ணணும், இல்லை காதலியை வசியம் பண்ணணும் அப்படின்னா மோகைன்னு எழுதுங்க. அதே போல் தான் ஒரு ஒரு கணவனை வசியம் பண்ணணும், இல்லை காதலனை வசியம் பண்ணாலும் சரி, இல்லை மனைவியை வசியம் பண்ணணும், காதலை வசியம் பண்ணாலும் சரி, அதான் உங்களுக்கு நெருக்கமானவங்க காம எண்ணங்கள் ஏற்படுறதுக்காண்டி இந்த மோகைன்னு எழுதுங்க. இப்போ இதே என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தோழிகள், என்னுடைய மாமனார் மாமியார், என்னுடைய அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்கள், இப்படி சம்மந்தப்பட்டவங்களை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வசின்னு எழுதுங்க. அதாவது உங்கள் பேர் எழுதுறீங்க, அதுக்கு தகுந்த போல் மோகைன்னு எழுதுங்க. வசின்னு எழுதிட்டு யாரை நீங்கள் வசியம் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பெயரை அதற்கு கீழே எழுதுங்க. அவ்வளோதான். எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சம்மந்தப்பட்டவங்களுடைய பொருள், இப்போ ஒரு பேச்சுக்கு சம்மந்தப்பட்டவங்களோட காலடி மண் இருக்குது அப்படின்னா அந்த எந்திரத்துக்கு நடுவில் வைங்க. அதே போல் உங்களோட காலடி மண் மட்டும் தான் வைக்கணும், வேறு எந்த பொருள் வைக்கக்கூடாது. அதே போல் சம்மந்தப்பட்டவங்க துணி, முடி, நகம், இல்லை சம்மந்தப்பட்டவங்க ரத்தப்பட்ட துணி இருக்குது அப்படின்னாலும் அதே போல் உங்களோட ரத்தப்பட்ட துணி, அதாவது சம்மந்தப்பட்டவங்க எந்த பொருள் வைக்கிறாங்களோ அதுக்கு நிகரான பொருளையும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எந்திரத்துக்கு நடுவில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எந்திரத்தை அப்படியே சுருட்டிட்டு சிவப்பு கலர் நூலை கொண்டு இப்போ நீங்கள் அந்த எந்திரத்தில் மோகைன்னு எழுதிருந்தீங்க அப்படின்னா மோகைன்னு ஒரு 11 முறை எந்திரத்தை சுற்றி கட்டுங்க. இப்போ வசியன்னு எழுதிருந்தீங்க அப்படின்னா வசியன்னு சொல்லிட்டு சிவப்பு கலர் நூலை கொண்டு அந்த எந்திரத்தை சுற்றி கட்டுங்க. கட்டிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கருவமத்தை காய்க்கு நடுவில் வச்சுருங்க. நடுவில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கட்டுக்கொடி இருக்குது பார்த்தீங்களா, கட்டுக்கொடி, அந்த கட்டுக்கொடியை எடுத்துக்கிட்டு அந்த ஊமத்தேங்காயை எத்தனை முறைனா ஒரு 9 முறை நீங்கள் நான் கொடுக்குற மந்திரத்தை சொல்லிகிட்டே சுற்றுங்க. சுற்றிட்டு அதை ஓரமாக வச்சுருங்க, இலையில வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இலையில குங்குமத்தை பரப்பி குங்குமத்துக்கு மேலே இந்த ஊமத்தேங்காயை வச்சுட்டு கணபதி மந்திரம் சொல்லிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு நான் கொடுக்குற மோகினி மந்திரத்தை ஒரு 10,008 உரு, சரிங்களா, நெய் தீபத்தை பார்த்த மாதிரி, நெய் தீப வெளிச்சத்தில் அந்த கருவமத்தங்காயை பார்த்த மாதிரியே பொறுமையாக நிதானமாக உரு கொடுங்க.
உரு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கடைசியாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சுத்தமான வெள்ளை சேவலை வந்து பலி கொடுக்கணும். அப்புறமேட்டு இந்த பொருளை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் சம்மந்தப்பட்ட உங்கள் வீட்டில் வந்து புதைச்சிருங்க. என்னால் புதைக்க முடியாதுங்கய்யா, என்னுடைய மனைவி நாங்கள் இருக்கிற வீடு வந்து புதைக்க முடியாத இடமா இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்துகிற தலையணை இருக்குது பார்த்தீங்கன்னா, தலைவணையில் உள்ள சொருவிடுங்க. இல்லையா, தலையணைகளையும் வைக்க முடியாதுயா கணவன் மனைவின்னு வச்சுங்களேன், உங்கள் கட்டில் நீங்கள் தூங்குறீங்களா அந்த கட்டிலுக்கு அடியில் வச்சுருங்க, அவ்வளவுதான். இல்லை என்னுடைய மனைவி வந்து வெளியில் இருக்காங்க, என்னுடைய காதல் வெளியே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இடத்துல போய் இந்த பொருளை வந்து புதைச்சிட்டோ வச்சுட்டு வந்துடுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க இரவில் தூங்குறப்ப அவங்க கனவு மூலயமா போயிட்டு இப்போ நீங்கள் இந்த வந்து காதலன் மனைவி இது மாதிரி விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செக்ஸுவல் அஃபேஷனை உண்டாக்கும். சரிங்களா, உங்கள் கூட வந்து ஒன்றா இருப்பது போலையோ உங்கள் கூட அனோனியமாக இருக்கிறது போலையோ இந்த காம எண்ணங்களை உடல் ரீதியாக ஏற்படுத்தும். எப்படி உடல் ரீதியாக ஏற்படுத்தும், அந்த மோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு வசிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, நண்பர்கள் இல்லை மாமனார் மாமியார் அண்ணன் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எண்ணங்கள் ரீதியாக மன ரீதியாக வந்து அவங்களோட விஷயத்தை உங்க கூட வந்து பேசணும், பழகணும், உங்களை பார்க்கணும், உங்கள் கூட ஒன்றா சுற்றினது கொண்டு அவங்களுக்கு வந்து மன ரீதியான விஷயத்தை வந்து உணர்வுகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வந்து கணவன் காதலன் காதலி மனைவிக்கு பண்ணினீங்க அப்படின்னா உடல் ரீதியான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இதே மற்றவங்களுக்கு நீ வசிய வேலைகள் பண்ணியிருக்க அப்படின்னா மன ரீதியான விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த முறையை வந்து நீங்கள் இவருக்கு தான் பண்ணணுங்கிறது கிடையாது, ஒருத்தவங்க தான் பண்ணணும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட யார் யாரெல்லாம் எதிரிக்கு கூட நீங்கள் பண்ணலாம். சரிங்களா, எதிரிக்கு கூட பண்ணலாம். நீங்கள் யாருக்கு பண்ணாலும் ஒருத்தவங்க எத்தனை முறை வேணால் பயன்படுத்தலாம். ஆனால் என்ன பௌர்ணமி வேலையில் மட்டும் தான் பயன்படுத்தணும். இந்த முறையை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக பவராக வேலை செய்யும். காரணம் என்ன அப்படின்னா இது வந்து தாந்திரிகம் கலந்த ஒரு மாந்திரிக முறை. நீங்கள் உங்களுடைய மனைவியோட கட்டிலுக்கடியெல்லாம் புதைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களால வந்து தலையணெல்லாம் புதைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களோட உடல் ரீதியாக தனிமையில் இருக்கவே முடியாது. சரிங்களா, உடலில் காம எண்ணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும். இது வந்து ஒரு மறைமுகமாக வச்சுருந்த ஒரு பிரயோக முறை. சரி, அனைத்து சாமானிய மக்களும் பயன்படுத்தி இதை வந்து அடைஞ்சுக்கணுங்கிறனால தான் நம்ம வந்து இதை வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் நான் இந்த பதிவை நான் போட்டிருக்கிறேன். இதை யார் பயன்படுத்த எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கடுகளவும் பிரச்சனையும் வராது. அதனால் தைரியமாக பண்ணலாம். நம்பாதவங்க கூட சோதிச்சு கூட பாருங்கள், அருமையாக வேலை செய்யும். சரிங்களா, இதுபோல் வந்து பயனுள்ள வீடியோவுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.